பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்டு மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரத்திலே 36வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இனி சம்பவிக்க போகிற, இனி உலகத்தில் இன்னும் மோசமான சம்பவங்கள், யுத்தங்கள், சோத்திரம், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், பலவிதமான சோத்திரம் போராட்டங்கள், இவைகளெல்லாம் சோத்திரம் கடைசி நாட்களிலே சம்பவிக்கும் என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. இதிலிருந்து நாம் தப்பிவிக்க வேண்டுமானால், ரெண்டாவது மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு நாள் இயேசுக்கு முன்பாக என்ன பண்ண வேண்டும்? நியாய தீர்ப்பு நாளிலே நிற்க வேண்டும். அப்படியானால் இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நாம் தப்ப வேண்டுமானால், தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருக்கும் வரை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில காரியங்களுக்கு விலகி அல்லது தப்புவித்து நாமே என்ன பண்ண வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் முதலாவது சோதனை நிற்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 144வது சங்கீதத்திலே 11வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதிலிருந்து நாம் தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியம். முதல் காரியம், மாயையான காரியத்திற்கு நாம் தப்ப வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாயையானது என்று சொல்லி எல்லாவற்றையும் அனுபவித்த அந்த சாலமோன் ஞானி சொல்லுகிறதை பார்க்கிறோம். மாயை மாயை, வானத்துக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசம் மாயானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாயையான உலகத்துக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? தப்புவிக்க வேண்டும். அப்படியானால் இந்த மாயையான உலகத்தில் நம்ம சிக்கி கொள்ளாதபடிக்கு, இந்த உலகத்திலே நாம் இருந்தாலும் இந்த உலகத்துக்குரிய பாவ காரியங்களுக்கு, உலக காரியங்களுக்கு, அசுத்த காரியங்களுக்கு நாமே தப்புவித்து நம்மளை காத்து கொள்ள வேண்டும். அநேக உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் உலகத்தோடு ஒட்டி வாழ்கிறார்கள், உலகத்தோடு சம்பந்தம் கலந்து வாழ்கிறார்கள். உலக வேஷம் அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்படி உலகத்தோடு அந்த ஒட்டி வாழ்கிற வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர் என்று சொன்னால், மனித குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் நிற்கும்போது ஒரு குற்றவாளியாகத்தான் நாம் நிற்க வேண்டும். அதெல்லாம் மாயையான காரியங்கள் எவையோ அவைகளுக்கெல்லாம் விலக்கி உங்களை தப்புவித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக சங்கீத புஸ்தகத்திலே 72வது சங்கீதத்திலே 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் ஆத்துமாவை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார், அவர்களுடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வஞ்சகமான காரியங்களுக்கு நம்மை என்ன பண்ண வேண்டும்? தப்புவித்து கொள்ள வேண்டும். இந்த வஞ்சகமான காரியங்கள் எல்லாம் எப்போ நமக்கு தெரியும் என்று சொன்னால், நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவிக்குள்ளே வளரும் போது, அந்நிய பாஷை பேசி ஆவியில் நீங்கள் களி கூறும் போது தான் எது வஞ்சகமான காரியங்கள் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏவாள் பிசாசு வஞ்சகமாக பேசினான். அந்த வஞ்சக வலைக்கு ஏவாள் என்ன பண்ணிவிட்டார்கள்? விழுந்து விட்டார்கள். அப்படி விழுந்து விட்டதினாலே பாவம் வந்தது, மனுக்குலத்திற்கு பாவம் வந்தது. ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் தானாக வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நிறைய வஞ்சகமான காரியங்கள் இருக்கிறது. சர்ப்பம் சொன்னது ஏவாளை பார்த்து, இந்த கனியை நீங்கள் சாப்பிட்டால் தேவனை போல மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி. வஞ்சகம்.
இந்த வஞ்சக வலைக்கு ஏவர் விழுந்து விட்டதினாலே இன்னைக்கு வர மனுக்குலம் சாபத்தின் பிள்ளைகளாக, பாவத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக வஞ்சகமான வலைக்கு உங்களை நீங்கள் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஸ்தோத்திரம், சங்கீத புஸ்தகத்திலே ஸ்தோத்திரம் 124வது சங்கீதத்தில் நம்ம பார்க்கின்ற பொழுது, அந்த 124வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 124ஆம் சங்கீதத்தில் 7வது வசனம், வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிவிட்டு கண்ணை தெரிந்தது, நாம் தப்பினோம். மூன்றாவதாக பிசாசின் தந்திரங்கள். பிசாசினுடைய தந்திரங்களுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? விலக்கி காத்து கொள்ள வேண்டும். பிசாசு பலவிதமான தந்திரங்களை, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வந்து எவனை விழுங்கலாம் என்று சொல்லி இந்த கடைசி காலத்தில் சத்துருவானவன் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்டதான பிசாசின் வலைக்கு, கள்ள உபதேசங்களுக்கு, கள்ளத்தனமான காரியங்களுக்கு, இதெல்லாம் பிசாசனுடைய வஞ்சகம். கத்ததாமி இப்படிப்பட்ட வஞ்சகமான காரியங்களுக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ளும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில மாயான காரியங்களுக்கு விலகி நம்மளை தப்புவித்து கொள்ள வேண்டும். வஞ்சகமான காரியங்களுக்கு நம்ம தப்புவித்து கொள்ள வேண்டும். பிசாசின் தந்திரங்களுக்கு நாம் தப்புவித்து கொள்ள வேண்டும். நாம் தப்புவித்து கொண்டு தெளிந்த மைண்டோடு நாம் இருப்போம் என்று சொன்னால், மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காக கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி நாளில் தேவனுக்கு முன்பாக நிற்க, உலகத்து காரியங்களுக்கு தப்ப, நீங்கள் விழித்திருங்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்படியாக விழித்திருந்து விசுவாச பிள்ளைகள் விசுவாசத்தை நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்யும். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் bless you. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆமேன், ஆமேன்.